பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரும்பு சத்து எவ்வளோ இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, மேங்கனீஸ் சத்து எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, இப்படி ஒவ்வொரு சத்துக்களாக பட்டியலிட்டு பார்த்தோம்னா மற்ற எல்லா கீரைகளை விட முருங்கைக்கீரையில் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கு. அந்த முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி உணவுகளில் சேர்த்து கொள்ளலாம். கீரையாக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டாஞ்சோறு செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை போட்டுப்பாங்க, வேறு ஏதாவது கூட்டுக்கறியெல்லாம் செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி சேர்க்கப்பட வேண்டிய ஒரு கீரை முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் உடலில் நமக்கு இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அப்பப்போ குறைஞ்சிருக்கும், சில பேருக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப கூட இருக்கும். இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருப்பதற்கு, கூடியவர்களுக்கு குறைக்கிறதுக்கும், குறைஞ்சு போனால் அதை சீராக வைத்திருப்பதற்கும் ஆன ஒரு கீரை முருங்கைக்கீரை மட்டும்தான். குறிப்பாக ரொம்ப ரத்த கொதிப்பு இருக்குது, நான் தினம் ரத்த கொதிப்புக்கான மாத்திரை